அனைவருக்கும் வணக்கம். சுவையும் நலமும் அறிவோம் வலையொலியில் இன்றைக்கி நம்ம ரொம்ப சுலபமாக ரொம்ப விரைவாக சுவையான ஒரு தக்காளி குழம்பு இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதத்து கூட சாப்பிடக்கூடிய ஒரு தக்காளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதற்கு கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2.5 குழிக்கரண்டி அளவு சமையல் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவு சோம்பு போட்டு பொரிய விட்டுடணும். சோம்பு பொரிச்சதுக்கப்புறமா ஒரு 10 பல் பூண்டை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறோம். அதற்கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 30 வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட பயன்படுத்தலாம். ஆனால் சின்ன வெங்காயம் பயன்படுத்தும் பொழுது ரொம்பவே சுவை அதிகமாக இருக்கும். அதற்கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வறுபட்டு வரணும். வெங்காயம் கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலர் ஆகணும், பொன்னிறம் ஆகணும். அதன் பிறகு நம்ம நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு 6-7 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோம். அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக இந்த குழம்புக்கு எவ்வளோ உப்பு போடுவோமோ அந்த அளவு உப்பும் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுடலாம். இப்போ இருக்க தக்காளி வதங்க கொஞ்சம் நேரம் எடுக்குது. நாட்டு தக்காளினா சீக்கிரமாக வதங்கிடும். இந்த தக்காளியை சீக்கிரமாக வதங்க வைக்கிறதுக்காக உப்பும் மஞ்சத்தூளும் முதலையே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. இப்படி மூடி போட்டு வேக விடும்போது தீயை மீடியமில் வச்சுருங்க. இடையில கிளறி விட்டு தக்காளியை மசிச்சு விடணும். தக்காளியை பொடியாக அரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பிடும் பொழுது அந்த தோல் ரொம்ப அதிகமாக வாயில் அகப்படுற மாதிரி இருக்கும். இது போல் பெரிய துண்டுகளாக செஞ்சுருக்கும் போது தக்காளி தோலை எளிதாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ தக்காளி நல்லா குழைய வதங்கிடுச்சு. அது கூட மசாலா பொடி நம்ம இன்றைக்கி வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், இதில் சீரகம், மிளகு எல்லாமே சேர்த்து நம்ம அரைச்சிருப்போம். மல்லி, மிளகாய் எல்லாமே சேர்த்து அந்த குழம்பு மிளகாய்த்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் மேசை கரண்டி சேர்த்துருக்கோம். இந்த குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாதவங்க உங்கள் காரத்துக்கேற்ப 1.5லிருந்து 2 ஸ்பூன் மிளகாய்த்தூளும் 3 ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கறி பவுடர் அல்லது மட்டன் மசாலா அல்லது சிக்கன் மசாலா, உங்கள் வீட்டில் என்ன மசாலா இருக்கோ அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கடைசியாக இந்த குழம்பு கொதித்து இறக்க போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மட்டும் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். அதிகமாக சேர்த்திங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்க மாதிரி இருக்கும், திகட்டும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா எண்ணெயில் வறுபட்டோடனே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரதளவு கொதிக்க விடணும். தண்ணி அதிகமாக சேர்த்துடாதீங்க. சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்திக்கு செய்கிறீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு குழம்பு திக்னஸ் எந்தளவு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒருவேளை குழம்பு தண்ணி ஆகிடுச்சு, உங்களுக்கு திக்காக வேணும்னா 1/2 ஸ்பூன் அரிசி மாவை 1/4 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு சேர்த்து 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க. பொட்டுக்கடலை மாவோ கடலை மாவோ போடாதீங்க, டேஸ்ட் மாறிடும். அரிசி மாவு மட்டும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. ரொம்ப அதிகம் போட்டிங்கன்னா குழகுழப்பாக அதனுடைய சுவை மாறிடும். இப்போ நமக்கு ரொம்ப சீக்கிரமாகவே தக்காளி குழம்பு அல்லது தக்காளி மசியல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு டிஃபன் கொடுத்து விடும்பொழுது தக்காளி சாதத்துக்கு பதிலாக குக்கரில் தாளித்து கொடுக்கறதுக்கு பதிலாக இது போல் கிரேவி செஞ்சு அதில் சாதத்தை போட்டு பெரட்டி நீங்கள் கொடுத்து விடலாம். கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களாக இருந்தாங்கன்னா நீங்கள் தனியாக கூட இதை கொடுத்து விட்டிங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும் பிசைஞ்சு சாப்பிட. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுவையும் நலமும் அறிவோம் வலையொலிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காணொளியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.